ஹாய் ஹலோ கைஸ், வெல்கம் டு டைம் ஃபார் கிரேட்னஸ். ஃப்ரெண்ட்ஸ், உங்களோட வாழ்க்கையில இந்த மாதிரியான இன்சிடென்ட் ஏற்பட்டிருக்கா? நீங்க ஒரு லிமிட்டட் அமௌண்ட்டோட மார்க்கெட் போயிருப்பீங்க, அங்க ஸ்பெண்ட் பண்ணலாம் அப்படின்ட்டு. ஆனா அங்க போய் பார்த்தா நீங்க அதை விட ரொம்பவே அதிகமான அமௌண்ட் செலவு பண்ணிருப்பீங்க. அப்படி உங்களோட வாழ்க்கையிலயும் இந்த மாதிரி ஏற்பட்டுருந்துச்சுன்னா அப்ப நீங்க டெஃபினட்டா இதை ஃபீல் பண்ணிருப்பீங்க. காசை மேனேஜ் பண்றது ரொம்பவே கஷ்டமான விஷயம். நம்மளால காசை கண்ட்ரோலே பண்ண முடியாது, அது நம்மளோட கையை விட்டு வெளியே இருக்கு அப்படின்னு. ஏன்னா பொதுவா மக்கள் இந்த மாதிரியான சிச்சுவேஷன்ல இப்படிதான் ஃபீல் பண்ணுவாங்க. ஆனா நல்ல விஷயம் என்னன்னா, நீங்க இந்த மாதிரி சிச்சுவேஷன்ல ஏற்கனவே இருந்திருந்தா கூட நீங்க உங்களோட காசு விஷயத்துல ரொம்பவே லாயலா இருக்கலாம். ஆனா அதுக்காக நீங்க உங்களோட காசை ஹேண்டில் பண்றது, அதை எப்படி மேனேஜ் பண்றது, அதை நீங்க நல்லாவே கத்துக்கணும். பொதுவா எல்லாரும் என்ன நினைப்பாங்கன்னா, காசை ஹேண்டில் பண்றது ரொம்பவே கஷ்டமான விஷயம் அப்படின்னு. ஆனா இன் ரியல் நம்ம எவ்வளவு யோசிக்கிறோமோ அது அந்த அளவுக்கு கஷ்டம் கிடையாது. இங்க பாருங்களேன், காசை நம்ம சரியா மேனேஜ் பண்றது, கரெக்டா எதுக்கு தேவையோ அந்த விஷயத்துல ஸ்பெண்ட் பண்றது, இது டேலண்ட் கிடையாது. இந்த டேலண்ட் நம்மளுக்கு சின்ன வயசுல இருந்து வரது கிடையாது. இதையும் நம்ம புதுசா ஒரு ஸ்கில்ல எப்படி கத்துக்கிறோமோ அதே போல நம்ம இதையும் கத்துக்கணும். காசை பத்தி நம்ம ஒரு நல்ல ஃபீலிங் இருக்கிற நம்மளோட பெர்ஸ்பெக்டிவ் பாத்தீங்கன்னா ஒருத்தருக்கும் ஒரு மாதிரி இருக்கும். அது எப்படின்னா, இப்போ உதாரணத்துக்கு உங்களுக்கு வேணும்னா காசு விஷயத்துல நீங்க சரியா இருக்கிறீங்க அப்படின்றதுக்கு உங்களோட செலவுகளை கம்மி பண்றது, பட்ஜெட் போடுறது, தேவையில்லாத செலவுகளை நிறுத்துறது, இல்ல உங்களோட கேஷ் ஃப்ளோவை அதிகமாக்குறது, இந்த மாதிரி இருக்கலாம். ஆனா அதே பாத்தீங்கன்னா இப்ப மற்றவங்களுக்கு காசு விஷயத்துல சரியா இருக்கணும் அப்படின்ற அவங்களோட பெர்ஸ்பெக்டிவ் வேற மாதிரி இருக்கலாம். உதாரணத்துக்கு அவங்களோட காசை ரிட்டையர்மெண்ட்டுக்கு சேவ் பண்றது, எமர்ஜென்சிக்காக தனியா காசை ஒதுக்கி வைக்கிறது, இல்ல கடனே இல்லாத வாழ்க்கையை வாழணும் அப்படின்னு இஷ்டப்பட்டிருப்பாங்க. உங்களோட மைண்ட்ல காசை பத்தி நீங்க எதுனாலும் நினைச்சிருக்கலாம். ஆனா உண்மை என்னன்னு பாத்தீங்கன்னா, நீங்க எந்த ஒரு கண்டிஷன்ல இருந்தாலும் நீங்க உங்களோட காசை எப்படி சேமிக்கணும், அது எப்படி நீங்க மேனேஜ் பண்ணணும் அப்படின்ற விஷயத்தை நீங்க ரொம்பவே நல்லா கத்துக்கலாம். அதுக்காக நீங்க காசுக்கு ரிலேட்டடா இருக்கிற சில ரூல்ஸை நீங்க ஃபாலோ பண்ண வேண்டியது இருக்கும். இது உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். இந்த மாதிரி இருக்கிற ரூல்ஸை நீங்க ஃபாலோ பண்றதுனால உங்களோட ஃபைனான்ஷியல் கோல்ஸை நீங்க அட்டைன் ஆகிறதுக்கு உங்களுக்கு ஒரு நல்ல கைட் மாதிரி வேலை செய்யும். ஆனா இங்க நீங்க கவனிக்க வேண்டிய விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, காசுக்கு ரிலேட்டடா ஏகப்பட்ட ரூல்ஸ் இருக்கு. ஆனா உங்களுக்கு அக்கார்டிங் நீங்க எந்த மாதிரியான ரூலை ஃபாலோ பண்ணணும் அப்படின்ற விஷயத்தை நீங்க இன்னைக்கு இந்த வீடியோல கத்துக்குவீங்க. சோ எந்த ஒரு டிஸ்ட்ராக்ஷனும் இல்லாம இந்த வீடியோவை ரொம்ப கவனமா கடைசி வரைக்கும் பாருங்க. சோ வித்வுட் வேஸ்டிங் எனி மோர் டைம், லெட்ஸ் பிகின். முதல் பாயிண்ட் என்னன்னா, ஒர்க் ஆன் யுவர் மணி மைண்ட் செட். நீங்க நம்மளோட சேனலை ரெகுலரா ஃபாலோ பண்ணிட்டு இருந்தீங்கன்னா அப்ப கண்டிப்பா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கோம், நம்ம சேனல்ல ஃபைனான்ஸ் ரிலேட்டடாவும் ஏகப்பட்ட வீடியோஸ் முன்னாடியே போட்டிருக்கோம். அதுலயே உங்களுக்கு ஏகப்பட்ட ரூல்ஸ் நான் முன்னாடியே சொல்லியிருக்கிறேன், நீங்க எப்படி உங்களோட மணியை ப்ராப்பரா மேனேஜ் பண்ணணும் அப்படின்னு. பட் டு பி ஹானஸ்ட், உங்கள எவ்வளவு பெர்சன்டேஜ் ஆட்கள் இருக்கீங்க நீங்க இந்த ரூல்ஸை ரொம்பவே ஹானஸ்டா ஃபாலோ பண்ணிட்டு இருக்கீங்க? விஷயம் என்னன்னா, மக்கள் அவங்களோட காசு விஷயத்துல சரியா இருக்கணும்னா, இல்ல அவங்களோட காசை சரியா பிரயோஜனப்படுத்துறாங்கன்னா அதுக்கு அவங்களுக்கு காசுக்கு ரிலேட்டடா சரியான இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்க வேண்டியது இருக்கும். ஆனா பிரச்சனை என்னன்னா, நீங்க இன்ஃபர்மேஷன் மட்டும் தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா அது பத்தாது. நீங்க ரூல்ஸ் இல்ல இன்ஃபர்மேஷன்ஸ் எவ்வளவுதான் தெரிஞ்சு வச்சுக்கிட்டாலும் இது உங்களோட வாழ்க்கையில நீங்க இம்ப்ளிமெண்ட் பண்ணாத வரைக்கும் உங்களுக்கு இந்த வீடியோஸ் பார்க்கறதா அந்த அளவுக்கு பிரயோஜனமா இருக்காது. அதே போல எங்களுக்கும் இந்த வீடியோஸ் உருவாக்குறதா அவ்வளவு யூஸ்ஃபுல்லா இருக்காது. சோ ஃபர்ஸ்ட் அண்ட் மெயின் பாயிண்ட் என்னன்னா, அதுக்கு ரிலேட்டடா இருக்கிற இன்ஃபர்மேஷன்ஸ் மட்டும் கேதர் பண்றது அது பத்தாது. நீங்க வெறும் உங்களோட காதுல மட்டும் கேட்கறதுனால உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா ஏதோ ஒரு பவர் வந்துட போறது கிடையாது. இந்த பிரின்சிபல்ஸ் எல்லாம் ஆட்டோமேட்டிக்கா உங்களோட லைஃப்ல இம்ப்ளிமெண்ட் ஆகுற மாதிரி. சோ உங்களுக்காக நீங்க கொஞ்சம் டைம் கொடுங்க. இந்த ரூல்ஸை உங்களோட லைஃப்ல இம்ப்ளிமெண்ட் பண்ணுங்க. இதை நீங்க ஃபாலோ பண்றதுக்கான முயற்சி எடுங்க. முதல் ஸ்டெப்பா நீங்க இந்த கோட்டை முன்னாடி கூட கேள்விப்பட்டிருப்பீங்க, யூ பிகம் வாட் யூ திங்க். அதாவது நீங்க என்னவா யோசிக்கிறீங்களோ நீங்க அதுவாவே ஆகுறீங்க. அப்படி நீங்க உங்களோட காசை நீங்க ஹேண்டில் பண்ணிடுவேன் அப்படின்னு நீங்க யோசிச்சீங்கன்னா அப்போ அது நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாவே இருக்கு. சோ இந்த பாயிண்ட கண்டிப்பா இக்னோர் பண்ணிடாதீங்க. இல்லை, ரொம்பவும் முக்கியமான இன்னொரு விஷயம் கூட சொல்கிறேன். படித்து முடிச்சு நீங்கள் எங்கே வேலை தேடி போனாலும் உங்களோட ரெஸ்யூம் சரியாக இல்லை, தேவையான எக்ஸ்பீரியன்ஸ் இல்லைன்னு சொல்லிட்டு உங்களுக்கு தேவையான வேலை கிடைக்காம போயிடுதா? ஸோ இந்த மாதிரி என்னதான் திறமை இருந்தாலும் வேலை கிடைக்கலையேன்னு சொல்லிட்டு நினைக்கிற நீங்கள் ஒவ்வொருத்தவங்களுக்காகவும் உருவாக்கப்பட்ட பிளாட்ஃபார்ம் தான் ரீலெவல். யாத்ரா, மீஷோ, ஸ்விக்கி போன்ற 200க்கும் மேற்பட்ட கம்பெனிஸில் வேலை கிடைக்கிறதுக்கு நீங்கள் இதில் ஃப்ரீ ஸ்கில் டெஸ்ட் மட்டும் அட்டென்ட் பண்ணால் போதும். இதுக்கு நான் ரீசெண்டாக பார்த்த ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் தான் ரோஹித், நெஹாலினி. இவங்க 12th ஸ்டாண்டர்ட் முடிச்சுட்டு ஃபேமிலி பிஸ்னஸை பார்க்க ஆரம்பித்தாங்க. ஸோ அதிலிருந்து கிடைச்ச எக்ஸ்பீரியன்ஸ் வச்சு காலேஜ் டிகிரி எதுவும் பண்ணாட்டி கூட இந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் மூலமாக சேல்ஸ் வேலை பார்க்கலான்னு நினச்சாங்க. ஆனால் எந்த கம்பெனிஸ்ல இருந்தும் இவங்களுக்கு வேலை கொடுக்கல. இப்போ தான் இவங்க ரீலெவல் டெஸ்ட்டை பற்றி தெரிய வந்தது. அதில் இவங்க பிஸ்னஸ் டெவலப்மெண்ட் டெஸ்ட் அட்டென்ட் பண்ணி லோமோஸில் பிஸ்னஸ் டெவலப்மெண்ட் எக்ஸிக்யூட்டிவ் ஜாப்ல பிளேஸும் ஆகிட்டாரு. இது வரைக்கும் 600 கோடி
க்ரோத்தான வேலைகள் ப்ரொவைட் பண்ணியிருக்கு. அது மட்டும் இல்லாமல் கடந்த மாதம் மட்டுமே 300க்கும் அதிகமான ஜாப் ஆஃபர்ஸ் ப்ரொவைட் பண்ணியிருக்கு. ஸோ இதில் டெஸ்ட் அட்டென்ட் பண்ணுறதுக்கு நீங்கள் வந்து ஃப்ரீயாகவே டெஸ்ட் வந்து அட்டென்ட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி எவ்வளோ தடவை வேணும்னாலும் உங்களுக்கு இந்த டெஸ்ட்டை வந்து அட்டென்ட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி பிளேஸ்மெண்ட் ஆகிறதுக்கான ஒரு பர்ஃபெக்ட் ப்ராக்டிஸ் கூட இது மூலமாகவே பண்ணிக்கலாம். மட்டும் இல்லாமல் மந்த்லி டாப் ஸ்கோரர்ஸுக்கு ஐஃபோன், ஆப்பிள் வாட்ச், மேக் புக்கு இந்த மாதிரியான விஷயங்கள் கூட கிஃப்டாக ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஸோ நீங்களும் இந்த மாதிரி வேலை தேடிட்டு இருக்கிறவங்களா இருந்தாலும் இல்லாட்டி உங்களுடைய கரியரை வந்து சேஞ்ச் பண்ணிக்கணும்னு நினைக்கிறவங்களா இருந்தாலும் இப்போவே டிஸ்கிரிப்ஷன் அண்ட் பின் கமெண்ட்ல இருக்கிற ரீலெவல் டெஸ்ட்டை அட்டென்ட் பண்ணி உங்களோட கரியரை சேஞ்ச் பண்ணிக்கோங்க. லிங்க் இன் டிஸ்கிரிப்ஷன் அண்ட் பின் கமெண்ட். ரெண்டாவது, செட் கோல்ஸ் அண்ட் கிரியேட் பிளான் அக்கார்டிங்லி. எல்லாருக்கும் காசுக்கு ரிலேட்டடா எதனா ஒரு பிளான் கண்டிப்பா இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், நீங்க வந்து உங்களோட காசை வந்து சேமிச்சு வச்சிருப்பீங்களே, அதை யூஸ் பண்ணி ஒரு நல்ல ட்ரிப்புக்கு போலாம் அப்படின்னு வேணா நினைச்சிருப்பீங்க. இல்ல ஒரு நல்ல கார் இல்ல ஒரு நல்ல பைக் கூட வாங்கணும்னு ஆசைப்பட்டிருப்பீங்க. உங்களோட பிளான் என்னவா இருந்தாலும் உங்ககிட்ட பிளான்னு ஒரு விஷயம் இருந்துச்சுன்னா அப்போ உங்களோட வை அது கிளியர் ஆகுது. அதுக்காக உங்களோட கோல்ஸை வந்து கிளியர் பண்றதுக்கு நீங்க சரியான ஆக்ஷன்ஸ் வந்து எடுப்பீங்க. ஒரு பிளான் வந்து தயார் பண்ணி வைக்கிறது எதுக்கு யூஸ் ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா, நீங்க உங்களோட கோல்ஸை வந்து ரீச் ஆகிறதுக்காக உங்களுக்கு ஸ்டெப் பை ஸ்டெப் ரோட் மேப் வந்து ரெடி ஆயிடும். ஃபார் எக்ஸாம்பிள், நீங்க வந்து ஒரு கோல் செட் பண்ணிருக்கீங்க, உங்களோட எல்லா கடனையும் வந்து நீங்க கிளியர் பண்ண போறீங்க அப்படின்னு. இல்ல உங்களோட ரிட்டையர்மெண்ட்ஸ்க்கு வந்து காசு சேமிப்பீங்க, இல்ல ஒரு நல்ல வெக்கேஷனுக்கு, எந்த ஒரு விஷயமாவும் இருக்கலாம். அப்ப நீங்க எந்த ஒரு டிஸ்ட்ராக்ஷனும் இல்லாம உங்களோட கோல்ஸை கரெக்டான டைம்ல நீங்க ஃபுல்ஃபில் பண்ணலாம். தேர்ட் பாயிண்ட், ஆட்டோமேட் யுவர் மணி. நீங்க ஏகப்பட்ட புக்ஸ்ல இருந்து இந்த விஷயத்த வந்து கண்டிப்பா கேள்விப்பட்டிருப்பீங்க. அப்படி நீங்க ஃபைனான்சியலா ஃப்ரீயா இருக்கணும்னா அதுக்கு நீங்க முதல்ல உங்களுக்கு வந்து பே பண்ணிக்கணும். அதுக்காக நீங்க தனியா நீங்க அந்த காசை எடுத்து வைக்கணும். ஆனா நம்மளுக்கே தெரியும், நம்ம எவ்வளவுதான் முயற்சி பண்ணாலும் நம்மளால நம்மளுக்கு வந்து பே பண்ணிக்கவே முடியல அப்படின்னு. அதுக்காக காசை ஒதுக்குறது நியர் டு இம்பாசிபிள் ஆயிருது. அது ஏன் நடக்குது? ஏன்னா நம்மளுக்கு சேலரியில இன்கம் வந்த உடனே நம்மளுக்கு என்னென்ன செலவுலாம் இருக்கோ அதுக்கான முழு லிஸ்டே வந்துருது. நம்மளுக்கும் அது சரி கட்டுறதுலயே இருக்கிற நேரம் எல்லாமே போயிருது. கடைசியில பார்த்தா நம்மளுக்குன்னு எதுவுமே மிஞ்சறது கிடையாது. இங்க பாருங்க, நீங்க உங்களுக்கே வந்து பே பண்ணணும் அப்படின்னு நீங்க இஷ்டப்பட்டீங்கன்னா அப்ப நீங்க ஒரு பிளான் பி தயார் பண்ணணும். அது என்னன்னா, உங்களோட காசை வந்து நீங்க ஆட்டோமேட் பண்ணணும். அதுக்காக நீங்க என்ன பண்ணணும்னா, நீங்க வந்து ஒரு சிஸ்டம் வந்து கிரியேட் பண்ணணும். உங்களுக்கு சேலரி வந்த உடனே ஆட்டோமேட்டிக்கா ஒரு அமௌண்ட் அதுல வந்து சேவ் ஆயிடணும். அது எப்படி பண்றது? உதாரணத்துக்கு உங்களோட ஒரு மாத சம்பளம் 50,000 ரூபான்னு வச்சுக்கோங்க. அதுல 5,000 ரூபாய் நீங்க மாசம் எஃப்டில வந்து டெபாசிட் பண்றீங்க. இதனால ஒரு பர்டிகுலர் அமௌண்ட் வந்து உங்களோட சேலரியில இருந்து வெளியவும் போகுது, அது கூட உங்களோட பட்ஜெட்டும் வந்து மெயின்டைன் ஆகுது. ஏன்னா இப்போ ஒரு மாசத்துல உங்களுக்கு ஒரு செலவுன்னு ஒண்ணு வந்துச்சுன்னா உங்க கையில வந்து எவ்வளவு காசு வருதோ அதை வச்சுதான் நீங்க உங்களோட மாத செலவோட பட்ஜெட்டை வந்து போடு. ஒரு ரிசர்ச்ல என்ன கண்டுபிடிச்சாங்கன்னா, யாரெல்லாம் அவங்களோட காசை வந்து ஆட்டோமேட் பண்றாங்களோ இவங்க கிட்ட பொதுவா ரொம்பவே அதிகமான காசு இருக்கும். யாரெல்லாம் அவங்களோட காசு வந்து மேனுவலா செலவு பண்றாங்களோ அவங்கள விட. இது கூடவே நீங்க கத்துக்க வேண்டிய இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, உங்களோட பட்ஜெட் கால்குலேஷன். நீங்க உங்களோட பட்ஜெட் பிளானை வந்து கத்துக்கிறதுக்கு கூடவே உங்களோட சேவிங் பிளான் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்ட்ராட்டஜிஸ் அந்த விஷயத்திலயும் நீங்க அதிகமா ஃபோக்கஸ் பண்ணுங்க. அடுத்த பாயிண்ட், ஷாப் வித் அ பிளான். உங்களோட பட்ஜெட்டை, உங்களோட காசை வந்து வீணாக்கிறதுக்கான ஒரு சரியான வழி என்னன்னா, எதுவும் யோசிக்காம எந்த ஒரு பிளானும் பண்ணாம ஷாப்பிங் போறது தான். நீங்களும் வந்து நிறைய பேரை பார்த்திருப்பீங்க, ஏதோ ஒரு பொருளை வந்து வாங்கணும்னு போயிருப்பாங்க, ஆனா கடைசியா பார்த்தனா தேவையில்லாம நிறைய பொருட்களை வந்து வாங்கிட்டு வந்திருப்பாங்க. ஏன்னா மார்க்கெட்ல மின்னுற புது புது விஷயங்கள் எல்லாருக்குமே பாத்தீங்கன்னா ரொம்பவே அட்ராக்டிவா இருக்கும். இது பாத்தீங்கன்னா ஒரு விதத்துல நம்மளோட எமோஷன்ஸை வந்து அதிகமாக்கிறது, நம்மளோட டோபமைன் லெவலை வந்து இன்க்ரீஸ் பண்ணிருது. ஸோ என்ன விஷயம்னு பார்த்தீங்கன்னா, நம்ம அதிகமான மக்கள் இந்த மாதிரியான மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜியில் வந்து விழுந்துருவோம். அதில் யூஸ் பண்ணுற ஒன் ஆஃப் த டெக்னிக் என்னன்னு பார்த்தீங்கன்னா, எதுனா ஒரு பொருள் வந்து ரொம்பவே பார்க்க நல்லா இருக்கும் அண்ட் அதே சமயத்தில் வந்து பொருளோட விலையை வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்கும். ஸோ பொதுவாக நம்ம இந்த மாதிரி வந்து பார்க்கும்போது நம்மளுக்கு அந்த பொருளுக்கான அவசியம் இருக்கோ இல்லையோ அப்படின்றத நம்ம யோசிக்காமலே நம்ம அந்த பொருளை வாங்கிக்குவோம். ஏதோ ஒன்று நம்ம வந்து சீப்பான பொருளே வாங்கியிருக்கோம்னு வச்சுக்கோங்க. ஆனால் நீங்கள் வாங்கியிருக்கிற அந்த பொருளை வந்து ஒரு லிஸ்ட் போட்டு பார்த்தீங்கன்னா உங்களோட பட்ஜெட் ரொம்பவே மோசமான முறையில் அஃபெக்ட் ஆகிருக்கும். அதுக்கு ஒரு உதாரணத்தை பார்க்கலாம். நீங்கள் ஒரு க்ரோசரி ஷாப்புக்கு கையில் வந்து எந்த ஒரு லிஸ்டும் இல்லாமல் போறீங்க. இங்கே வந்து உங்ககிட்ட வந்து என்ன பொருள் வாங்கணும் அப்படின்னு ஒரு ப்ராப்பர் பிளானே கிடையாது. அப்ப பொதுவாவே மக்களுக்கு வந்து அவங்களோட தேவைக்கு மேல அதிகமான பொருளை வந்து வாங்குற எண்ணங்க வரும். இத பாத்தீங்கன்னா சில பொருட்கள் அது வந்து நம்ம வீட்டுல தீர்ந்திருக்க கூட கூடாது, ஆனாலும் நம்ம அந்த பொருட்களை வந்து வாங்கியிருப்போம். அதே நீங்க வீட்டை விட்டு வெளியே போகாம ஆன்லைன்ல வந்து ஷாப்பிங் பண்றீங்க அப்படின்னு வச்சுக்கலாம். ஆன்லைன் ஷாப்பிங் பண்றப்போ இந்த விஷயம் இன்னும் ரொம்பவே அதிகமாகும். அதுக்கான காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா, யூஸ்வலா இந்த மாதிரியான ஆன்லைன் லிங்க்ஸ்ல ஏகப்பட்ட ஆஃபர்ஸ் வந்து கொடுத்துட்டு இருப்பாங்க. அதன் கூடவே ஃப்ரீ டெலிவரியை வந்து நம்ம கிராப் பண்றதுக்காக நம்மளோட எமோஷன்ஸ் வந்து ட்ரிகர் ஆகும். ஸோ இதனால ஆப்வியஸா நம்மளோட பர்ஸ் வந்து காலி ஆயிடும்.
அப்படி இந்த பேட் ஹாபிட் உங்களுக்கும் இருந்துச்சுன்னா எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ அவ்வளவு சீக்கிரமா இதுல இருந்து வெளியே வர முயற்சி பண்ணுங்க. இனி நீங்க எந்த ஒரு பொருளை வாங்கினாலும் அதை வாங்கறதுக்கு முன்னாடி 10 வாட்டி யோசிங்க உங்களுக்கு இந்த பொருளுக்கான நீட் இருக்கா இல்லையான்னு. இதனால உங்களோட செலவும் வந்து அதிகமாகாது, கூடவே உங்களோட வாலெட்ல இருக்கிற காசும் சேஃபா இருக்கும். அண்ட் அடுத்ததா ரொம்பவே மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் என்னன்னா, ஸ்டாப் யூசிங் கன்சியூமர் குட்ஸ் டு பை ஹாப்பினஸ். மணி கான் பை ஹாப்பினஸ் ஆர் மணி கேன் பை ஹாப்பினஸ். இந்த ரெண்டு விஷயத்து மேலயும் மக்களுக்கு வந்து டிஃப்ரெண்ட் ஒப்பீனியன்ஸ் இருக்கும். ஆனா இன்னும் சில பேர் இருக்காங்க, இந்த ரெண்டு கோட்டோட மீனிங்கை வந்து ரொம்ப டிஃப்ரெண்ட் பெர்ஸ்பெக்டிவ்ல எடுத்துன்னு போயிடுவாங்க. அவங்களுக்கு இஷ்டம் இல்லைன்னா கூட அவங்களோட காசை வந்து செலவு பண்ணிக்கிட்டே இருந்திருப்பாங்க. அவங்களுக்கு என்ன தோணும்னு பாத்தீங்கன்னா, மற்றவங்க எதிர்க்க வந்து அவங்கள வந்து பணக்காரனா காமிச்சிக்கிறதுக்காக அவங்க நிறைய லக்ஸுரியஸான பொருட்களை வந்து வாங்க வேண்டியது இருக்கும் அப்படின்னு. சோ இந்த மாதிரி திங்கிங் இருக்கிறதுனாலயே அவங்க ரொம்பவே காஸ்ட்லியான எக்ஸ்பென்சிவான பொருட்களை வந்து வாங்க ஆரம்பிச்சிடுவாங்க. ஆனா சேலரில இருந்து வாங்கியிருந்தா கூட பரவாயில்ல, இதுக்காக அவங்க லோன் கூட எடுக்குவாங்க. பேசிக்கா பார்த்தா அவங்க ஷோ ஆஃப் பண்றதுக்காக மத்தவங்க எதிர்க்க எந்த லெவலுக்கும் போக துணிஞ்சிடுவாங்க. ஆனா ரியல் ட்ரூத் என்னன்னா, கண்டிப்பா இதை நீங்களும் ஒப்புக்கொள்ளுவீங்க. அவங்க இத மாதிரி பண்றதுனால மத்தவங்களுக்கு ஒன்னும் இவங்களை பத்தி ரொம்பவே பெரிய இம்பாக்ட்லாம் ஒன்னும் ஏற்பட போறது இல்ல. பதிலா என்ன ஆகும்னு பாத்தீங்கன்னா, இப்போ யாருன்னா ஒருத்தர் வந்து ஷோ ஆஃப் பண்ணிட்டு இருக்காங்கன்னா மற்றவங்க வந்து அவங்கள பார்த்து வந்து ரொம்ப சந்தோஷப்படுவாங்க, ஹாப்பியா இருப்பாங்க அப்படின்னு நினைப்பாங்க. ஆனா அதுக்கு பதிலா ஆப்போசிட்டா என்ன ஆகும்னு பாத்தீங்கன்னா, பொதுவா மக்கள் அவங்கள பார்த்து ரொம்பவே பொறாமப்படுவாங்க, ஜெலஸ் ஆகுவாங்க. சோ ஒரு பெஸ்ட் அட்வைஸ் என்னன்னா, நீங்க உங்களோட வாழ்க்கையில கடன் இல்லாம ஒரு ஹாப்பியான லைஃப் வந்து வாழணும்னு இஷ்டப்பட்டீங்கன்னா ஷோ ஆஃப் பண்ற இந்த கெட்ட பழக்கத்தை இப்பவே குவிட் பண்ணிடுங்க. ஏன்னா நீங்க இத மாதிரி எதுவுமே யோசிக்காம தேவையில்லாத பொருட்களை வந்து வாங்கிட்டு இருக்கிறதுனால எல்லா மாதமும் நீங்க சம்பாதிக்கிற காசு உங்களோட சேலரி வந்து இஎம்ஐ அண்ட் இன்ட்ரெஸ்ட் கட்டத்திலேயே வந்து செலவாயிருது. இது கண்டிப்பா உங்களோட ஃபைனான்சியல் லைஃப்க்கு ரொம்பவே கெட்ட விஷயம். சோ மறக்காம இப்போ இந்த சொன்ன இந்த பாயிண்ட்டை ஞாபகம் வச்சுக்கோங்க. சோ கைஸ், நீங்க பார்த்திருப்பீங்க, இதுதான் அந்த 5 மணி ரூல்ஸ். நீங்க இதை வந்து உங்களோட வாழ்க்கையில நீங்க அப்ளை பண்ணீங்கன்னா அப்ப டெஃபினட்டா நீங்க உங்களோட ஃபைனான்சியல் லைஃபை ஈஸியா ஹேண்டில் பண்ணிடுவீங்க. ஐ ஹோப் கைஸ் உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்பவே பிடிச்சிருக்கும், உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருந்திருக்கும் அப்படின்னு நான் நம்புறேன். அப்படி உங்களுக்கு கொஞ்சமாச்சும் இன்ஃபர்மேட்டிவா இருந்துச்சுன்னா மறக்காம இந்த வீடியோக்கு லைக் பண்ணிடுங்க. கூடவே உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. இதன் கூடவே கமெண்ட் செக்ஷன்ல நீங்க சொல்லுங்க, இந்த வீடியோல சொன்ன இந்த 5 பாயிண்ட்ல எது ரொம்பவே இம்பார்ட்டன்ட், எது உங்களோட லைஃப்ல நீங்க அப்ளை பண்ண போறீங்க அப்படின்றது. நான் உங்களை இன்னொரு நல்ல வீடியோல சந்திக்கிறேன்.